ஒரு சின்ன உதாரணமாக உள்ள ஒரு செய்தி. ஒரு மரத்தடியில் ஒரு மகாமுனிவர், ஒரு சித்தர், அருகிலே ஒரு அற்புதமான தெய்வஸ்தலம். நாடு முழுக்க பஞ்சம் விளைத்து விட்டன, பசுமை குறைந்து விட்டன, ஈரமே இல்லாத இரக்கமற்ற அரக்கரின் உள்ளத்தை போல் மண்ணெல்லாம் வறண்டு விட்டது. மண்ணெல்லாம் வறண்டு விட்டது. சிறு புற்கள் கூட தலைக்க வழியில்லாமல் ஆகிவிட்டன. பசுமையாக செழித்து வளர்த்திருந்த மரமெல்லாம் பட்டு போய் ஓரிரண்டு இலைகள் மட்டுமே பசுமையிட்டு நிற்பதாக தளிர்விட்டு நின்றன. இப்படியெல்லாம் வறண்டிருக்கின்ற இந்த நிலத்தை பார்த்து அரசனும் மந்திரியும் மிகவும் வேதனைப்பட்டார்கள். எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நாம் எதுவும் குறை வைத்திருப்போமோ என்று அவர்கள் வேதனைப்பட்டு பேசிக் கொண்டிருப்பதை அரசனின் மகனும் மந்திரியும் மகனும் கவனித்தார்கள். ரெண்டு பேரும் நண்பர்கள். குதிரையை எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனாங்க அந்த எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நோக்கி. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. இந்த தெய்வத்துக்கு ஏதேனும் ஒரு பலியை கொடுத்து, அது பலி கேட்டால் அந்த பலியை கொடுத்து இந்த பூமி செழிப்பதற்கு மழை வர வேண்டும் என்று ஒரு வரத்தை வாங்கி கொள்வோமே என்று நினைத்து நாட்டுக்காக தன்னை தியாகம் செய்வதற்கு துணிந்து அரசனின் மகனும் மந்திரியும் மகனும் குதிரை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த தெய்வ சன்னிதானத்தில் நின்று கும்பிட்டாங்க. அம்மா, உலகத்தெல்லாம் காக்கின்ற தெய்வம் நீ, எங்கள் நாடோ பஞ்சமுற்று வரமென்று கிடக்கிறது, உயிர்களெல்லாம் வாடி வதங்குகிறது, இது பசுமையுடன் செழித்து வளர்வதற்கு நீ என்ன பலி கேட்டாலும் தருகிறேன், நீ தர வேண்டும், அந்த வரத்தை நீ கூற வேண்டும் என்று கேட்டாங்க இரண்டு பேரும். உள்ள இருந்து ஒரு சப்தம், எனக்கு ஒரு தலை காணிக்கையாக வேண்டும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆகா, அப்போ யாராவது ஒருத்தர் நம்ம தலையை கொடுத்துருவோம் அப்படி சொல்லி மந்திரியின் மகனும் அரசனின் மகனும் பேசுகிறாங்க. உன் தலையை கொடுக்கட்டுமா இல்லை என் தலையை கொடுக்கட்டுமா, நம்ம ரெண்டும் முடிவு எடுக்கணும்டா அப்படின்னு கேட்டான். மந்திரி மகன் பார்த்தார். மந்திரியின் மகன் இந்த மண்ணுலகத்துக்காக தன் தலையை தியாகம் செய்தான் என்ற பெருமை கிடைக்க வேண்டும் இளவரசி, என் தலையை கொய்து விடுங்கன்னு சொன்னான். ஆனால் அரசனின் மகன் பார்த்தான். அது மாபெரும் தவறு. மந்திரிக்கு ஒரு மகன் நீ, அரசன் என்ற ஒரு ஆணவத்தில் அரசனின் மகன் என்று நினைத்து உன்னை நான் பழி வாங்கி விட்டால் அரசன் மகன் தன் தலையை கொடுத்திருக்க வேண்டியதானே, மந்திரி மகன் என்னுடைய தலையை கொடுத்தது தவறு என்று உலகம் சொல்லும். ஆகையினால் என் அன்பு நண்பனே, என் தலையை அந்த தெய்வத்துக்கு நீ காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று அரசனின் மகன் கூறினான். உள்ள இருந்து ஒரு சிரிப்பு சத்தம். மக்களே, உங்கள் இரண்டு பேருடைய தலையும் எனக்கு தேவையில்லை. அப்படியா, யாருடைய தலை வேண்டும்னா இந்த கோயில் பூசாரியின் தலை வேண்டும்னு சொன்னான்.